உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாதத்தை பொறுத்தவரையிலும் 2 அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஒன்று, குரு பயிற்சி. திருக்கணிதம், வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அதே போல் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் ராகு பகவான் பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள். அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது. அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். ஏறக்குறைய ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்ச கதியிலே கடகராசியில் அமைகிறார். இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். மீனராசியில் 12 காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் சனியும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அப்போது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கிரன், மேஷத்தில் புதன் பகவான். அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கிரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும், அதே சமயத்தில் பல தொழில் மல்டி பிஸ்னஸ், ஒரே நபர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துப்பாங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும், மனசு நோகாமல் கொண்டு போகணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை. பொதுவாக இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது. அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம் சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார். திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களில் செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது. செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க, இல்லை ஒரு வாழைமுறை கல்யாணம் பண்ணுறீங்க, இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம், அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது. அப்போ பல விஷயங்களை நாம் உள்ள ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம். வாருங்கள் ராசி அன்பர்களே, உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மே மாதம் ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். இந்த மே மாதத்துலேருந்து தனுசு ராசிக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் குரு பகவான் சமசப்தமமாக ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வச்சுப்போமே, நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ, சிறப்பாக இருந்தீங்களோ, ஒரு 2020 அப்படி வச்சுப்போமே, ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். தொழிலில் கூட வந்தவங்களில், அறிமுகமானவங்களில், பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் அமைப்புகளில், வருமானத்தில், மெயினாக காசு பணம்
டிரான்சாக்ஷனில் நம்பிக்கையாக நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறோம். தொழிலில் நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில். அப்போ தனுசு ராசி அன்பர்களே, நிறைய நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்த தனுசு ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம் அல்லது ஒரு மகிழ்ச்சியான காலம் ஆரம்பம். ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. நீங்கள் வேண்டுமானால் பாருங்க, தனுசு ராசி என்பர்களே, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அடுத்து 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 எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா இந்த மே மாதத்தில் தான் குரு பெயர்ச்சி. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இன்னும் சொல்லப்போனால் மெயினாக அந்த சனி பெயர்ச்சி. சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார், 10ஆம் அதிபதி. 10வது பார்வையாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். எப்பொழுதுமே சனி பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ தனுசு ராசினியர்களே, சனி தனிப்பட்ட முறையில் பார்த்தாருன்னா தொழில், குடும்பம் இதெல்லாம் நிறைய கலகம் ஏற்படும். குறிப்பாக பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், காதலர்கள், நிறைய காதலர்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கலகம் ஏற்படும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, இவங்க அந்த பையன் சொன்னான். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், வயசானவங்களாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகள்லாம், நம்ம நாட்டிலே கூட எடுத்துப்போம். எனக்குலாம் ஒரு 60 வயசில் தாத்தா ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க எங்கள் மனைவி, நான் கொடுக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறாரு. பாருங்கள், அவருக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கும். 60 வயசில் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருங்க, மனைவி டிவோர்ஸ் கேட்குறாங்க சார், என் பேரில் இருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதி வாங்கிக்கிட்டாங்க, பையனை வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டாங்களாம் பையனை வச்சுட்டு. இப்போ இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ மன வருத்தம் இருப்பார் அந்த தாத்தா. தனுசு ராசி. இதை போல் ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும், அது காதலர்களாக இருக்கலாம், கணவன் மனைவிகளாக இருக்கலாம், அல்லது தொழில் முறையில் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றங்கள், அதாவது தொழில் அமைப்புகளில் கலகம். நான் அதை தான் சொல்ல வந்தேன். கலகம், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது. அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமேயானால், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் கலகங்கள் இருக்குமேயானால், ஒரு கலகம் ஏற்படுதுன்னா அது எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு மனசு குழப்பமாக இருக்கும், ஒரு பயமாக இருக்கும். ஐயோ, நம்ம இதை எப்படி சமாளிக்க போகிறோம்? அதை சமாளிக்கிற வரையிலும் நம்ம தூங்க மாட்டோம், அதில் வெற்றி பெறும் வரையிலும் நம்ம தூங்க மாட்டோம். அப்போ தனுசு ராசி நேயர்களே, என்னதான் கிரகங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே கூட நம்ம பார்க்குறோம், நிறைய அரசியல் தலைவர்கள் பார்க்குறோம். முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பங்களைச் சேர்ந்தவங்க, அமைச்சர் பெருமக்கள், அவங்களே கூட நிறைய தடுமாறுவதை நாம் பார்க்கின்றோம். தனுசு ராசியில் நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்க பேர் வெளியே வர மாட்டேங்குது. ஆனால் அவ பெயர்னா மட்டும் முன்னாடி நிற்குது. நிறைய ஒரு துறையை சார்ந்த அமைச்சர், நம்ம இங்கே விருதுநகர் மாவட்டம் அப்படி வச்சுப்போமே, அவங்க என்னன்ற சொன்னால் நம்ம பேர்லாம் சொன்னால் தெரிஞ்சிடும். அவங்க பேரில் நிறைய கஷ்டப்பட்டுருக்குறாங்க, உழைச்சிருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு உரிய பதவிகள் ஆனால் வரலை. ஆனால் அந்த சனி 10ஆம் இடத்துக்கு வந்தார், கலகத்தை ஏற்படுத்தினார். ஆனால் தேவையில்லாமல் ரொம்ப நாளாக இருந்தால் ஒரு வம்பு வழக்கு திரும்பவும் நீதிமன்றம் எடுத்து நடத்தணும்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. கலகம், புரியுதுங்களா? அப்போ உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும், இப்போ எதுக்காக சொல்ல வரோம்னா, அது என்னதான் உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும் அல்லது ஒரு சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும் தனுசு ராசின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கலகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உதாரணமாக சொல்கிறோம். நாம் பார்க்குறோம், பரம ஏழைகள், விவசாய பெருமக்கள்,
நாம் எப்பொழுதுமே விவசாய பெருமக்களை சொல்வது உண்டு. ஏன்னா நிறைய இடங்களில் நமக்கு நிறைய ஃபோன்கள், சார் விவசாயத்தை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு எப்பவுமே நீங்கள் சொன்னாலும் அந்த வேலை உத்தியோகம் அப்படி தான் சொல்கிறீங்க சார், விவசாயத்தை பற்றி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா பதிவுகளிலும் விவசாயத்தை பற்றி பேசுவது உண்டு. அப்போ பரம ஏழையாக இருந்தாலும், பெரிய அளவில் பெரிய குடும்பங்களாக இருந்தாலும், வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும், அந்த சனி பகவான் 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் அமைப்புகளில் எல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். பேர் புகழ் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் இதெல்லாம் சரிவர கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. சரி, உத்தியோகம் எப்படி இருக்கும்? வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். நிச்சயமா தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து குருவும் பார்க்கின்ற காரணத்தினால் வருமானங்கள் அதிகரிக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீங்க எந்த உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில்கள் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்யக்கூடிய ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒரு 1.5 லட்ச ரூபா வேலைக்கு போகிறீங்க, ரெண்டுமே என்னை பொறுத்தவரையிலும் ஒன்று தான். அவங்க உத்தியோகம், அடிமை தொழில். அப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே எனதருமை தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்லப்போனால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், ரெண்டல் ப்ராப்ளம், குறிப்பாக வேலையாட்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையாட்கள் அவங்களால வரக்கூடிய பிரச்சனைங்க, சரியாக வேலையாட்கள் அமையாமல் இருக்கிறது, இல்லை அவங்க தொழிலாளர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறது, வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவது, ஜாபில் ப்ராப்ளம் வருவது, அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமே. ஆனால் இந்த மே மாதம் குரு பார்க்கிற காரணத்தினாலே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகக்கூடிய அற்புதமான கால நேரம். அப்போ ஒரு விஷயந்தான், சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது சாமி, நீங்கள் சொன்ன பிரச்சனை இருக்குது, நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீர்களே. ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். பிறப்பு ஜாதகம்தான் பேசும். பொதுவாக ஒரு விஷயம் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நிறைய அன்பர்கள் என்னுடைய பேச்சை ஒரு மதித்து நடப்பது உண்டு. நம்ம சொல்லிட்டோம்னா சாமி சொல்லிட்டாரு, சரிங்க சாமி பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்களுடைய கடைகள், கம்பெனிகள், நிறுவனங்கள், வீடுகள் எதுவாக இருந்தாலுமே கூட நிச்சயமாக இவ்வளோ பெயர்ச்சிகள் நடந்திருக்கு. மெயினாக இந்த ராகு கேது அவங்களாம் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காங்க. நிச்சயமாக குரு பார்க்குறாரு. வீட்டில் ஒரு யாகங்கள், ஒரு ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அது சாமியை நம்ம என்னைக்கு செஞ்சலாம் பாருங்கள். ஏன்னா செய்கிற நாள் உங்களுக்கு ஒத்து வரணும். ஒரு யாக வேள்விகள் செய்கிறீங்கன்னா அந்த யாகத்தால் ஏற்படக்கூடிய பலன் உங்களை வந்து அடைய வேண்டும். அப்போ அதுக்கு அந்த நாள் ஒத்துழைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நீங்களே வாங்க சாமின்னு கூப்பிட்றாங்கன்னா அதுதான் காரணம். அந்த கைராசியும் அந்த நாள் குறிக்கிறது தான் முக்கியம். காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது அதில். அப்போது நல்ல நாள் பார்த்து நிச்சயமாக உங்கள் கம்பெனிகளாகட்டும், கடைகளாகட்டும், நிறுவனங்களாகட்டும் ஏதேனும் ஒரு யாகம், என்ன மாதிரியான யாகம் செய்யலாம் என்பதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். ஸோ இந்த மே மாதம் முதல் புதிய 3 கிரக பயிற்சிகள் முடிந்து புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம். அதை யாகத்தோடு தொடங்குங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.